நம்ம யமத்தில் கடைசி யமம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அபரிக்கிரகம், அதாவது தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்காமல் இருப்பது. இது பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்றது பதஞ்சலி சொல்கிறார். அபரிக்கிரக ஸ்தைரியே ஜென்ம கதம்தா சம்போதகா. எவன் ஒருவன் தனக்கு தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்காமல் இருக்கிறானோ அவன் தன் வாழ்நாளின் குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோள் என்னங்கிறத தெரிஞ்சுப்பானான். ஏன்னா இப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சோன்னா நம்ம நேரம் முழுவதுமே அல்லது மனம் முழுவதுமே அதை எப்படி பாதுகாக்கிறது, அது மற்றவர்களுக்கு தெரியாமல் எப்படி வைக்கிறது, இல்லை வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, இந்த பயத்திலே இருப்போம். அதனால் நம்மளுடைய மனம், நம்மளுடைய நேரம் எல்லாமே அதிலேயே விரயமாகும். நான் தேவைக்கு மட்டுமே நம்ம சேர்த்து வச்சு நம்ம அதற்கு தகுந்தமாக வாழ பழகிட்டோன்னா நமக்கு நேரம் நிறைய கிடைக்கும். அந்த நேரம் நிறைய கிடைக்கும் பொழுது சுய சிந்தனை மேலோங்கும். இந்த சுய சிந்தனை வரும்போது தான் நான் யார், என்னுடைய பர்பஸ் என்ன, என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படிங்கிற கேள்விகள் வரும். உயரிய நிலை அடையக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி உட்கட்டாசனத்தில் இன்னொரு இன்டென்ஸ் மாடிஃபிகேஷன், அதாவது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணக்கூடிய அந்த ஒரு பாஸ்டர் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உட்கட்டாசனம் டைரெக்டாக பண்ணாமல் அதிலிருந்து இன்னொரு பாஸ்டர், அதாவது உத்தானாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை போன வாரங்களில் பார்த்தோம். அதையும் இந்த ஆசனத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் மாடிஃபிகேஷனில் உட்கட்டாசனம் கிளாசிக்கலாக பண்ணி போயிட்டு அப்புறம் உடம்பை முறுக்கி கைகளை கால்களுக்கு பின்னால் கொண்டு வருது. இது கொஞ்சம் இன்டென்ஸான பாஸ்டர், எல்லாராலையும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவங்க யாராவது ஒரு யோகா ஆசிரியர் துணையோடு இதை பண்ணணும். இது பண்ணும்பொழுது உங்களுக்கு உடம்பு எல்லாமே நல்ல முறுக்கம், அதாவது ட்விஸ்ட்டு கிடைக்கும். நம்ம உட்கட்டாசனத்தில் அடுத்த மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இதில் உட்கட்டாசனம் போயிட்டு அதுலேயே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி, இதை பாஸ் ஆசனம் அப்படின்னு கூட சொல்லுவோம். கால்களை சேர்த்து வச்சு நில்லுங்க. இன்ஹேல், கைகளை முன்னாடி தூக்குங்க, மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே. எக்ஸேல், உட்கட்டாசனம், உட்காந்துருங்க அப்படியே. இந்த இடத்துல ஒரு இன்ஹேல் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது ட்விஸ்ட் பண்ணி கைகளை பின்புறமாக கொண்டு வந்து கோர்த்துக்கணும், நேராக பார்க்கணும். இப்போ கைகள் ரெண்டும் முதுகுக்கு பின்னாடி கொண்டு போய் கோர்த்துருக்குறோம். இன்ஹேல், கைகளை மேலே தூக்குங்க. இந்த பொசிஷனில் ஒரு எக்ஸேல் பண்ணுங்க. இன்ஹேல், மேலே வாங்க, எந்திரிங்க அப்படியே. எக்ஸேல், கைகளை கீழே கொண்டு வந்துருங்க முன்பக்கமாக. இப்போ இதே இது அடுத்த பக்கம் பார்க்க போகிறோம். இன்ஹேல், கைகளை முன்னாடி தூக்குங்க, தலைக்கு மேலே, பாம்ஸ் டுகெதர். எக்ஸேல், மெதுவாக உட்காரணும். இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல், மூச்சு உள்ளே இழுங்க. எக்ஸேல், அடுத்த புறமாக திருப்பி கைகளை பின்பக்கமாக முதுகுக்கு பக்கத்தில் கோர்த்துக்குங்க, நேராக பாருங்கள். இதை பாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹேல் பண்ணிட்டே கைகளை மேலே தூக்குங்க. இந்த பொசிஷனில் ஒரு மூச்சை வெளியே விடுங்க. எக்ஸேல் பண்ணுங்க. இன்ஹேல், அப்படியே மேலே வாங்க. எக்ஸேல், கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ நம்ம இன்டென்ஸ் மாடிஃபிகேஷன், அதாவது தீவிரமாக பண்ணக்கூடிய உட்கட்டாசனத்தை பார்த்தோம். முதல் மாடிஃபிகேஷன் அது உட்கட்டாசனம் போயிட்டு உடம்பை முழுவதுமாக ஒரு பக்கமாக முறுக்கி அதை ட்விஸ்ட் செஞ்சு கைகளை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து கால்களுக்கு வெளியே கொண்டு போய் கோர்த்து வச்சுக்கிறோம். இது பண்ணும்பொழுது, அதாவது உங்களுடைய அப்டமன், வயிற்றுப்பகுதி முழுவதுமாக ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா அமுங்குது. பண்ணும்போது வயிற்றுப்பகுதியில் எக்ஸ்ட்ரா சதையெல்லாம் இருந்தால் ஈஸியாக டோன் ஆகிடும், நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி வயிற்றுப்பகுதியில் உள்ள எல்லா ஆர்கனுமே நல்ல இன்டென்சிஃபிகேஷன், அதாவது அதனுடைய செயல்கள்லாம் தூண்டப்பட்டு நல்ல முறையில் ஒர்க் ஆகும். இது பண்ணுறதுனால தோள்பட்டைக்கு ஏதாவது ஸ்டிஃப்னஸோ வலியோ இருந்தால் அதுவுமே குணமாகும். அந்த ஸ்ட்ரெச்சினால் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அடுத்த மாடிஃபிகேஷன், அதாவது உட்கட்டாசனா கீழே போயிட்டு கிளாசிக்கலாக இல்லாமல் கைகளை பாதத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதிலிருந்து அப்படியே எப்படி உத்தானாசனம் போகிறது. இது பண்ணும்பொழுது முட்டியை மடக்கிட்டு உத்தானாசனம் பண்ணும்போது முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணி அந்த பொசிஷனுக்கு போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.
நம்ம இப்போ இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதாவது காம்பினேஷன் ஆஃப் 2 பாஸ்டர்ஸ், ஒரு உட்கட்டாசனத்தையும் அதிலிருந்து எப்படி உத்தானாசனம் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். கால்களை சேர்த்து நில்லுங்க. இன்ஹேல், மூச்சை உள்ளே வாங்கிட்டே கைகளை மேலே தூக்கணும். முன்பக்கமாக கைகளை சேர்த்து வச்சுக்கோங்க. எக்ஸேல், மெதுவாக உட்காரணும். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து பாதத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணிகிட்டே அப்படியே முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிடணும். உத்தானாசனம் வந்துடணும். இன்ஹேல், மெதுவாக கைகளை முன்பக்கமாக கொண்டு வாங்க. எக்ஸேல், கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. இதை இன்னொரு முறை பார்க்கலாம், எப்படி உட்கட்டாசனத்திலேருந்து உத்தானாசனம் போகிறது அப்படிங்கிறத. கால்களை சேர்த்து வச்சுங்க. இன்ஹேல், கைகளை மெதுவாக முன்னாடி கொண்டு போங்க, மேலே தூக்குங்க, கைகளை சேர்த்து வச்சுக்கணும். எக்ஸேல், மெதுவாக ஸ்குவாட் பண்ணிக்கிட்டே அப்படியே கைகளை கீழே கொண்டு வாங்க, பாதத்துக்கு பக்கத்தில் வச்சுங்க. இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல் பண்ணிக்கங்க, மூச்சை உள்ளே வாங்கிக்கணும். இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிடணும், உத்தானாசனம் வந்துடணும். இன்ஹேல், மெதுவாக கைகளை முன்பக்கமாக தூக்கிட்டு வாங்க. ஆப். எக்ஸேல், கைகளை மெதுவாக கீழே கொண்டு வரணும். நம்ம கடைசியாக பார்த்த உட்கட்டாசனம், எப்படி உட்கட்டாசனம் போயிட்டு உத்தானாசனம் வர்றோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். உட்கட்டாசனத்தில் உட்கார்ந்து, அதாவது கால்கள் முழுவதுமாக மடக்கி கைகள் பாதத்துக்கு பக்கவாட்டில் இருக்குது. மறுபடியும் அப்படியே காலை ஸ்ட்ரைட் பண்ணி உத்தானாசனம் போகிறோம். அதனால் முட்டி, கால்கள் எல்லாத்துக்குமே நல்ல வலு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், அதாவது முன்பக்கமாக குனிந்து பண்ணக்கூடிய 2 ஆசனங்களுடைய பெனிஃபிட் இதில் கிடைக்கும். வயிற்றுப்பகுதி, தோள்பட்டை, கால்கள், ஆங்கிள், அதாவது பாதங்கள், அதில் இருக்க எல்லா ஜாயின்ஸுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி மசில்னு பார்த்தோன்னா தொடை, கணுக்கால் பகுதியில் இருக்க தசைகள், முதுகு பகுதியில் இருக்க தசைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு வலு சேர்க்கும்.